Thank you, Jesus. Praise God. Hallelujah. 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பரலோக தேவனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காக சோத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துக்காக சோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் உள்ளவரே, சோத்தரிக்கிறோம். மனதுருக்கமுடையவரே, சோதரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்திலேக்காக ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைக்காக சோத்திரம். உலகமெங்கிலும் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் தேவ மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், சத்தியவான்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேர்ல்டு ரிவைவல் மீடியா ஒவ்வொரு ஜப பங்காளர்களுக்காக சோத்திரம், ஒவ்வொரு தெய்வ மக்களுக்காக சோத்திரம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலை நேர ஆராதனை நீர் ஆசீர்வதிங்க. கிருபையும் சத்தியமும் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்ரீலங்காவிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான லீலம்மாவுக்காய் சோத்திரம்ப்பா. ஆண்டவரே, சிவகுமார் ஐயாவுக்காய் சோத்திரம். ஒவ்வொரு தெய்வ மக்களுக்காக சோத்திரப்பா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் சோத்திரம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. முழுவதுமாக ஆசீர்வதிங்க. கிருபையாக, கிருபையாக, கிருபையாக நடத்தும். ஆரம்பம் முதல் முடிவரை உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தெய்வ மக்களுக்கும் அற்புத அதிசயங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தில் நடத்துங்கப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். திருப்பூர்லேருந்து அன்னபூர்ணி அம்மாவுக்காய் சோத்திரம். வளர்மதி அம்மாவுக்காய் சோத்திரம். அன்று ஒவ்வொரு தெய்வ மக்களை கொண்டு வருகிறேன். சோத்திரம். சாட்சியோடு கூட இந்த ஆராதனை ஆசீர்வதியும். கிருபையாய் நடத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேர்ல்டு ரிவைவல் மீடியா மூலமாக பரிசுத்த ஆராதனையிலே உங்களை வாழ்த்து வரவேற்கின்றேன். ஆமென். லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மேம்படுவதாக. இப்பொழுதும் சாட்சியோடு கூட இன்றைக்கு ஆராதனை நாம் செய்ய போகிறோம். சாட்சி சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன்,
எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரமுண்டு, திடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, திடன் கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். எல்லாரும் சொல்லமா, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே மகளே. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக அநேகர் சூழ்ந்திருக்கிறார்கள், எனக்கு எதிராக அநேகர் பேசுகிறார்கள், எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று ஹல்லேலூயா யோசித்துக் கொண்டிருக்கிற, நினைத்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருங்கள், அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த காலை நேரத்துக்காக துதிக்கிறப்பா. உங்க கிருபை எங்களோடு கூட இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் எங்களை அதிகாலையில் தேடுகிறவனை புது கிருபை தாங்குகிறதே. நன்றி தகப்பனே. இந்த அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரே, பரிசுத்த ஆராதனைக்காக, ஆங்காங்கு கலந்து கொள்ளுகிற தேவ மக்களுக்காக உம்முடைய கிருபை ஒவ்வொரு தேவ மக்களோடு கூட ஆண்டவரே இருப்பதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சோத்ரம், 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 சோத்ரம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்தப்படுவதாக. உம்முடைய கிருபை ஒவ்வொரு சபைகளோடு கூட இருப்பதாக. உம்முடைய கிருபை ஆண்டவரே, தேவ பிரசன்னம் சபைகளை நிரப்புவதாக. உலகம் எங்கிலும் நடத்துகிற ஆராதனைகள் உம்முடைய கரம் இறங்கட்டாப்பா. கிருபை பெற்றவளே வாழ்க. கர்த்தர் உன்னோடனே கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ மக்களுக்குள்ளே, இந்த உலக மக்களுக்குள்ளே நாங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறப்பா. அதற்காக துதிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டீரே, ஸ்தோத்திரம்.
எங்களை தகுதியாக்கினீரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கினீரே ஸ்தோத்திரம். கல்வாரி ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை போக்கி எங்களை ரட்சித்தீரே ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை தேவனுடைய கரம் எங்களோடு கூட வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. சாட்சி சொல்லுகிற தேவ மக்களை ஆசீர்வதிக்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. மீண்டுமாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்களை வாழ்த்து வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுது லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம் சாட்சி சொல்வது வழக்கம். ஒவ்வொரு தெய்வ மக்களும் சாட்சி சொல்லலாமா? கர்த்தர் இந்த மாதத்தில் செய்த நன்மைகள், இந்த வாரத்தில் செய்த நன்மைகள், இந்த மீடியா மூலமாக ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக உங்கள் தனிப்பட்ட விதத்திலே, உங்கள் சபையிலே, உங்களுடைய பகுதியிலே செய்த காரியங்களை நீங்கள் இந்த மீடியா மூலமாக மக்களுக்கு ஒரு சாட்சியாக ஏற்படுத்தும்படி சொல்லும்படி அழைக்கின்றேன். வரீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்ரீலங்காவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். திருப்பூர்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்னபூர்ணி அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம். கள்ளக்குறிச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற வளர்மதி அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம். வாங்க வாங்க, உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சாட்சி சொல்லமா? இந்த மாதத்தினுடைய 3வது வாரம், ஜனவரி 18ஆம் தேதி இந்த காலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்றீங்களா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரமா அன்னபூர்ணி அம்மா, ஸ்தோத்திரம். திருப்பூர்லேருந்து நம்முடைய அன்னபூர்ணி அம்மா இணைந்திருக்கிறார், நம்முடைய ஜெப பங்காளர். ஆமென். கர்த்தர் அவங்களுக்கு செய்த நன்மைகளை நம்மோடு கூட சாட்சியாக பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். சொல்லுங்கம்மா அன்னபூர்ணி அம்மா, சொல்லுங்க. இல்லை, இன்னும் சத்தமா சொல்றீங்களா? சரியா கேட்கல. ஓகே ஓகே. மட்டுமா ஆண்டவர் சாட்சி அமைப்பதற்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ விபத்திலிருந்து ஆபத்திலிருந்து என்னை ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில் தான் நான் இப்போது கூட இருக்கிறேன். ஆனாலும் இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் முழுசா விடுதலை கொடுக்கணும். ஆண்டவர் என்னை என்ன நோக்கத்துக்காக என்னை பேர் சொல்லி அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றும்படியா உதவி செய்யணும். தகப்பனுக்கு தெரியும் என் இருதயத்துல எவ்வளவு போராட்டம், என் சிந்தனையில எவ்வளவு போராட்டம், என் உடல் மீது எவ்வளவு போராட்டங்கள். என் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் தெரியும். என்னால நல்லா ஜெபிக்கவும் கூட முடியல, சபைக்கு போக முடியாத சூழ்நிலை. ஆண்டவரே என்னையும் மட்டுமா நடத்தின தேவனா, இனிமேல என்னை நடத்தும்படியா நீங்க எல்லாரும் சபையில எல்லாரும் ஜெபிங்க. எனக்காக விடியாது இறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிங்க. என் குடும்பத்துல பயங்கரமான ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்குது, அதுக்காக ஜெபிங்க. நான் என் பிள்ளைகளும் ஆண்டவர் விட்டு ஒரு நாள் கூட விலகாதபடி என் தேவன் என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியா உதவி செய்யணும். சரியா ஜெபிக்கிறது இல்லை பிள்ளைங்க, வீட்டுக்குள்ள ஜெபம் இல்லை. அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன செய்யறோன்னு தெரியல. என் தேவன் தான் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கணும். அவங்களை என்ன நோக்கத்துக்காக தாயின் கருவிலேயே அவர் தெரிந்து கொண்டார். அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை காரியங்களை குறித்து உங்களை ஆண்டவர் எடுத்து ஒப்பு கொடுக்கிற.
அந்த பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலுமா கத்தரை விட்டு விலக கூட. ஆமென். அதுக்காக நீங்க எல்லாரும் ஜெபிங்க. நான் இன்னைக்கு சாட்சி சொல்றேன்னா ஆண்டவரோட கிருபைனாலதான். ஆண்டவரோட கிருபை இருந்தங்காட்டிதான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். எத்தனையோ எத்தனையோ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்து எத்தனையோ வாட்டி என்னை காப்பாத்திருக்கிறாரு. ஆமென். எனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜீவனை கூட்டி கொடுக்கிறார். என்னை குறித்து என்ன சித்த வச்சிருக்கிறாரோ, என்ன திட்ட வச்சிருக்கிறாரோ அதை மாத்திரம் நிறைவேற என் தேவன் உதவி செய்வீராக. என் சாட்சி சொன்ன என் தேவன் நன்றி செலுத்துற. தாசனுக்கு நன்றி. இந்த சாட்சி நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக தாசனுக்காக நன்றி செலுத்துற. இந்த வீடியோ கால்ல ஊழியக்காரங்க எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிங்க. இந்த கீழே விழுந்திருந்து ஆஸ்பத்திரி போனதுல வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. எல்லாரும் ஜெபிங்க. என்னால ஜெபிக்கிற கூட வர முடியல. வீடியோ பார்த்து வர முடியல. எல்லாரும் எனக்காக ஜெபிங்க. இந்த சாட்சி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன். சாட்சி முடிக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த சாட்சிக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்னபூர்ணி அம்மாவுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? லைவ்ல இணைந்திருக்கிற எல்லாரும் அருமையான ஆமென் அம்மாவுக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் அவங்களுடைய பிரச்சனைகள், அவருடைய குடும்ப சூழ்நிலைகள், கர்த்தர் அவங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கீழ்ப்படியில் தரும்படி பரலோக பிதாவை இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். வைத்திருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறப்பா. அவருடைய அங்கலாய்ப்பை மாற்றம், மனக்கவலைகளை மாற்றம், பிள்ளைகளை குறித்ததான கவலை. பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும்ப்பா. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதம் செயல்படுத்தும்படி ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஜெபிக்கிற தாயாரை இன்னும் வல்லமையாக ஜெபிக்க உதவி செய்யுங்க. தடைகளை முற்றிலும் அகற்றும். பெரிய காரணம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூம்மா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபத்துக்கு நீங்கள் வாங்க, ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. தொடர்ந்து லைவில் இணைந்திருங்கள். ஆமென். அடுத்ததாக சாட்சி சொல்லலாமா? அடுத்ததாக லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஜெப பங்காளர்களையும் வாழ்த்து வரவேற்கின்றேன். ஆமென். லீலம்மா போட்டிருக்காங்க, என் மகள் லக்ஸிக்கு சுகமில்லை பாஸ்டர், காய்ச்சலாக இருக்குது, அவங்களுக்கு கடன் இருக்குது, மாறணும். நிச்சயமாக இல்லைல்லம்மா, ஸ்ரீலங்காலேருந்து பார்த்துட்ருக்காங்க. கர்த்தர் அவங்க மகளுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தரும்படி சோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லக்ஸிக்காக ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும். அந்த கடன்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தருக்கு ஆண்டவரை பிள்ளைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. உம்மால் முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லீலம்மாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. பிரைஸ் தி லார்ட். சோத்திரமா வளர்மதி அம்மா சோத்திரம். கள்ளக்குறிச்சியிலிருந்து அருமையான வளர்மதி அம்மா நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சொல்லுங்க, உங்களுடைய சாட்சி சொல்லுங்க வளர்மதி அம்மா. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தார். ஸ்தோத்திரம். கடந்த போன வாரம் புதன்கிழமை அன்று அன்னைக்கு எங்க சின்ன மாமியாருக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயா. அப்ப அவங்களுக்கு நல்லா பிபி சுகர் இருந்துச்சு, நல்லா இருந்தவங்க தான். ஆனா அவங்க புதன்கிழமை காலையில அதிகாலை எழுந்திருக்கும் போது அவங்களால சுயநினைவே கிடையாது. அவங்க கை காலு வாய் எல்லாமே போனா போயிடுச்சு. அவங்களுக்கு சுகர் பிபினால அப்ப நாங்க 5 மணி ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு நொடிப்பு வந்துலே இருந்துச்சு. என்னென்னமோ பொருள் கொடுத்து ஒண்ணுமே நல்லா ஆகல. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 மணி வரைக்கும் இந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க தான் பாக்கிறதுக்கு போகும்போது எனக்கு அப்பொழுதுதான் நினைவு இல்லை அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் கிடையாது. அந்த ஊர்ல நான் மட்டும்தான் இருக்கிறதுனால என்ன எல்லாருமே வெறுக்க வச்சுவாங்க. அவங்க ஏன் தப்பு செய்யறாங்க, அவங்க சொன்னா எல்லாத்தையும் ஒரு ஜோலி சொன்னாங்க, எல்லாத்துல காதல் எடுத்துடுவாங்க. அவங்களுக்குள்ள விசுவாசம் வச்சுட்டு நான் மட்டும் இருந்தேன். அப்ப அவங்க பாக்குறதுக்கு மல்லிப்பட்டு வந்து ஒரு அக்கா வந்திருந்தாங்க. வந்து அவங்க பார்த்துட்டு இது வந்து ஜெபம் பண்ண நல்லாவும் சொன்னாங்க. அப்ப அண்ணி நீங்க ஜெபம் பண்ணுங்க, காலையில அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்ப அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும் ஆண்டவரே,
நான் ஒருத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணா எப்படிப்பா அற்புதம் நடக்கும்? ம் நீங்க தான் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணா. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க உட்காந்து சுத்தூரு உட்காந்துங்க எல்லாருமே முட்டி போடுங்க, நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ம் சொன்னேன். எல்லாருமே முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், எளிய ஜெபம் பண்ணது போல ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கு தேவனும் யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன் ஆமென். நீங்க தான் இருக்கப்பா. எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ம் இந்த ஜனங்கள் அறியாத ஜனம் ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ண அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடிஞ்சவங்க 4 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு நானு ம் கண்ணு தெளிச்சுட்டாங்க. ஏசு சொல்லி கண்ணு முகத்துல தெளிச்சுட்டேன். அவன் சூழ்நிலை வெளில கூப்பிட்டா கூட குரல் கேட்காது. ஆனா அந்த ம் சூழ்நிலையும் நான் கழிச்சு நான் வந்து வீட்டுக்கு வந்து நான் அப்புறம் போயிட்டு நானு திரும்ப போனப்பறம் அவங்க சொன்னாங்க, போன உடனே சொன்னாங்க, அம்மாவுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சுங்க. வந்து எனக்கு உடம்பு வந்து நல்லா ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமென். அந்த ஆமென். வரலன்னு சொன்னாங்க. பாருங்க அப்ப நொடிப்பு வரலன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்குள்ள இந்த ஜுரம் காய்ச்சி நின்னு போச்சுன்னு சொன்னாங்க. கர்த்தர் ம் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் அந்த இடத்துல என்னை பயன்படுத்தினார். அதுதான் கர்த்தர் ஆமென். என்னை பயன்படுத்தி கர்த்தர் நாம அற்புதம் நடந்தது. அப்ப 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு 8:30 மணிக்கு அவங்க மரண தருவாயில கூட எல்லாரும் அவங்க சொன்னாங்க அங்க சுத்தி இருக்கிறவங்க இந்த கிராமத்துல வருவாங்க, ம் ஊருக்கு வருவாங்க, எங்க ஊர்ல கூட வருவாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுங்க ம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த சின்ன அவங்க உள்ள பிரகாசம் வைத்தாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப எனக்கு ஒரு ஆசை, என் சிறு பிள்ளைங்களுக்கு இங்க நம்ம கிராமத்துக்கு சொன்னோம்னா எல்லாருமே எங்க மூத்தர்ல சண்டை போடுவாங்க. ம் இயேசு அந்த சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு பசங்க ரொம்ப குஷி ஆயிடுவாங்க வீட்டுக்கு வந்து உணவு. அது அவங்க சத்தம் போடுறதுக்கு சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ம் அதனால நான் அதுதான் சண்டே கிளாஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கிறது, இருந்தாலும் எடுக்கிறது கிடையாது. எப்போ ம் அது ம் கொஞ்சம் கரெக்டா அதை இழக்கணும். கத்துற சுத்தத்தான் நம்ம செய்யணும்னு சொல்லி நானும் ஆண்டுட்டு வேண்டிட்டு ஜோம் பண்ணி இருக்கிறேன். கத்தருக்கு அந்த இடத்துல கத்தர் பெரிய காரியங்களை செய்தாரு. அப்புறமா ஆமென். அவங்க 8:30 மணிக்கு அவங்க மரித்து போனாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து முதல் உயிர் தேர்தல் பெற்று அந்த ஆத்மாக்கு கொள்ளையரை அந்த இடத்துல பயன்படுத்தினாரு. ம் அவங்க மரித்து போனவங்க போயிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல முதல் உயிர் தேர்தல் என்ன, நம்ம ஆத்மா எப்படி இருக்கும், நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும், நம்ம ஆண்டவர் நேசிக்கதான் கிடைக்கும், ம் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கத்தர் அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லும்படியா கத்தர் எனக்கு பயன்படுத்துறார். ஆமென். அந்த சுவிசேஷம் சொல்லியது கத்தர் கிருபை செய்தார். கத்தர் பெரிய காரியங்கள் செய்தார். இன்றைக்கு எங்க சபையிலும் போய் நாங்க சாட்சி சொல்லணும். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆமென். ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் செய்த அற்புதத்தை இன்னும் அநேக ஜனங்களுக்கு கூட அந்த விசுவாசத்தை ஊண்ட கட்டப்படணும். அறியாத ஜனங்களுக்கு ஏசப்ப செய்வார்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது ம் ஜனங்களுக்கு. அதனால கர்த்தர் வந்து அந்த இடத்துல என்னை பயன்படுத்திருக்காரு. கர்த்தர் நாம மகிமைப்படுறதா, கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் காட். ஹalleluya. அந்த அற்புத சாட்சிக்கு எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூமா. நன்றி. இன்னும் பல அற்புதங்கள் அதிசயங்கள் சாட்சிகளை கர்த்தர் உங்கள் மூலமாய் ஏற்படுத்துவாராக. நன்றி நன்றி. தொடர்ந்து லைவில் இணைந்திருங்கள். ஆமென். கெட்சேல் அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். சென்னை பல்லாவரத்திலிருந்து அருமையான கெட்சேல் அம்மா வந்திருக்கிறாங்க. வாங்க. பிரைஸ்லான். எனக்கு விசேஷமாக கெட்சேல் அம்மாவுக்கு பிறந்த நாள். ஆமென். நேற்று தினத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்கம்மா, கால் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம். லைவில் இணைந்திருக்கிற எல்லாரும் நம்முடைய ஜெப பங்காளராகிய கெட்சியல் அம்மா பல்லாவரத்தில் எல்லாரும் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போடுங்க. எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போடுங்க. ஸ்தோத்திரமா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். வேர்ல்டு ரெவில் மீடியா மூலமாகவும் என்னுடைய தனிப்பட்ட விதமாகவும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை கோடா கோடியாக ஆமென் 100 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் நல்ல உங்களுக்கு சுகத்தை பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கி உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன ஆண்டவர் உங்களை இந்த வருஷம் புது வருஷத்தை கொடுத்துருக்கிறார், புது நாட்களை கொடுத்துருக்கிறார், உங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறார். உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. சொல்றேன் பாஸ்டர். ஆண்டவர் வந்து போன வருஷம் ஃபுல்லா என்னையும் என் குடும்பத்தையும் ஊழியத்தையும் என் தேவன் பரிபூர்ணமாய் நடத்தி வந்தார். ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்ற அந்த வார்த்தையின்படியாக வசனத்தின்படியாக இந்த வாக்கு தத்தத்தின்படியாக போன வருஷத்துல பாத்தீங்கன்னா அநேக ஊழியங்கள் ஏறெடுக்க தேவன் கிருபை செய்தா. அதே போல வருஷத்தின் முடிவுல கூட நாங்க டீமா ஒரு 3 நாள் பாஸ்டிங் இருந்து உபவாசம் இருந்து நாங்க ஜெபிக்க தேவன் கிருபை செய்தா. அதுக்கப்புறம் வந்து புதுசா புதிய அந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்க தேவன் எங்களுக்கு வந்து ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல அநேக புதிய காரியங்களை செய்ய ஊழிய பாதையில
அநேக புதிய காரியங்களை செய்ய தேவன் அந்த புதிய திட்டங்கள் எங்களோட பேசியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த புதிய வருஷத்துல புதிய காரியங்களை செய்யணும், புதிய பாதையில வழி நடத்தணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக மறுரூபமாகணும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ரெவல் மீடியாவில் நான் சேர்ந்து அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்ததுன்னா 1 வருஷம் ஆக போகுது. அதுக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். அன்பான சகோதரிகளை கொடுத்திருக்கிற அந்த வேர்ல்டு ரெவல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கால் அடிப்பட்டது கூட எல்லாம் வளர்மதி சிஸ்டர், சலமி சிஸ்டர், சிவகுமார் பிரதர் எல்லாருமே நல்லா விசாரிச்சாங்க. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் குடும்பத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன். எல்லாத்துக்காகவும், எங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, எல்லாத்துக்காகவும் எங்களுக்காக செபிக்கிறீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அந்த வேர்ல்டு மீடியா மூலமாக நல்ல ஒரு ஜெப ஆவி, ஜெப சிந்த அநேகருக்கு பயன்படத்தக்கதாக இந்த வேர்ல்டு மீடியா இருக்கிறது. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். இந்த நாளிலும் கூட என் பிறந்த நாளை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். எல்லாரும் எனக்காக செபிச்சுடுங்க. தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன் ஆமேன். எல்லாரும் நம்ம லைவ்ல இணைந்திருக்கிற எல்லாரும் கெட்சேல் அம்மாக்கு வாழ்த்துதல் போடுறீங்களா? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போடுறீங்களா? எல்லாரும் போடுங்க. நம்ம கெட்சேல் அம்மாக்காக ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான அவருடைய ஜெப பங்காளருக்கு கெட்சேல் அம்மாக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் மகளே, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அருமையான அன்பு சகோதரி, ஆண்டவரை பெயர் சொல்லி அழைத்து நீர் மட்டுமாக நடத்தியிருக்கிறீங்கப்பா. இந்த வருஷம் நன்மைக்கு எதுவாய் நடத்தும். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை கொடுத்து அருமையான கணவரை உம்முடைய கரத்தில் ஒப்புடுக்கிறேன். 3 பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாவற்றையும் இந்த வருஷம் நன்மைக்கு எதுவாய் நடத்துங்க. அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க. என்ன கவலை, பிள்ளைகளை குறித்த பாரம் எல்லாமே சீரும் சிறப்பமாக ஆண்டவர் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய ஊழியங்களுக்காக ஆண்டவரை சோத்திரம். அந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் பொறுப்படுத்திக் ஆண்டவருடைய நாம மாத்திரம் மைப்படுவதாக. இந்த பிறந்த நாளை, வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுகிறவர் பாதைகளை நெய்ய பொழிய உதவி செய்யுங்க. எல்லா ஆசீர்வாதம் கிருபையும் கொடுத்து பிரியமானவளை உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லி பவுல் சொன்னது போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூமா. நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மீண்டுமாக வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. தொடர்ந்து லைவ்ல இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக சாட்சி சொல்லலாமா? லைவ்ல இணைந்திருக்கிற தெய்வ மக்கள் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது யார் சொல்றீங்க? இன்றைக்கு விசேஷமான செய்தி நாம் கேட்க போகிறோம். ஆமென். மதுரை பட்டணத்திலிருந்து அருமையான அப்போஸ்தலர் பால் முருகேஸ் ஐயா வந்திருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி வந்திருக்கிறார்கள். ஆமென். புத்தாண்டு வாக்குத்தத்த செய்தி நம்முடைய வேர்ல்டு ரிவீல் மீடியாவிலே பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் ஐயா. சோத்திரம். சிவகுமாரியா சோத்திரம். ஆமென். தென்காசி மாவட்டத்திலிருந்து அருமையான சிவகுமாரையா இணைந்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். சொல்லுங்கய்யா. நம்முடைய இந்த வேர்ல்டு ரிவீல் மீடியா மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்வது வழக்கம். உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவகுமார், தென்காசி மாவட்டம். இந்த காலை வேளையிலையும் அடியனை கொண்டு வந்ததுக்காக காதான கோடி சோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இந்த மாதத்திலும் அப்பா கர்த்தாவே 17 நாள்களும் கர்த்தருடைய தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அஞ்சர ஜபத்திலே கலந்து கொள்ள கிருபை இரக்கம் செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் புதிய புதிய செய்திகளை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. அனுதினமும் தேவைகளை சந்தித்து குடும்பத்தை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. எந்த குறையும் குற்றங்களும் இல்லாதபடி இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்த தேவாதி தேவனுக்கு நன்றி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடுவது இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவரை தேடுவதனால் குறைவில்லாமல் பாதுகாத்து இருக்கிறார். பிரதரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கும் வேதத்தை அதிகமாக வாசிப்பதற்கும் கிருபை இரக்கமும் தந்து இந்த ஆண்டுல ஆரம்பத்திலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு இந்த சிறு சாட்சியை அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லோரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாய்
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அற்புத சாட்சிக்காக சிவகுமார் ஐயாவுக்காக எல்லா கத்திர சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். தேங்க்யூ ஐயா. நன்றி. கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கெட்சேல் அம்மாக்கு பிறந்த நாள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமென். சோத்திரம் சோத்திரம். வாழ்த்துதல் சொல்லுங்கள். வேர்ல்டு ரிவில் மீடியா ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருவரும் நம்ம கெட்சேல் அம்மாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் ஆமென் நம்ம சொல்லிக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேறு யாருக்குன்னா பிறந்த நாள் திருமண நாள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்ததாக சாட்சி சொல்லாமா? லைவில் இணைந்திருக்கிற தேவ மக்கள் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் காட். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷ செய்தியை நாம் கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் பால் முருகேஸ் ஐயா அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மதுரை பட்டணத்திலும் சென்னை பட்டணத்திலும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற அருமையான தேவ ஊழியர். இப்படிப்பட்டவங்களாம் பார்க்கறது அரிது. இன்றைய நாட்களிலே சபைகளிலே சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்று ஆமென் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. கட்டுக்கதைகள். இன்றைய அநேக திருச்சபைகளிலே சத்தியம் இல்லை. ஆனால் தேவ மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி அநேக ஊழியக்காரர்களை அநேக சபைகளை திடப்படுத்துகிற பவுல் சொல்கிறாரு, அநேக சபைகளை திடப்படுத்தினேன். அதே போல் ஒவ்வொரு சென்னை பட்டணத்தில் சபைகளில் திடப்படுத்தி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கி நம்ம சபையில் வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த நாட்களிலே வாக்குத்தத்த செய்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவ செய்தி வழங்க இருக்கிறார்கள். ஆகினாலே நீங்கள் யாரும் தயவுசெய்து எங்கேயும் போகாதபடிக்கு இந்த ஆன்லைனில் பார்த்துருங்க. ஸ்ரீலங்காலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமேன். தென்காசி, திருப்பூர், ஆமேன், சேலம், இப்படிப்பட்ட நம்ம மாநில மாவட்டங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகினாலே இன்றைக்கு செய்தி அநேகருக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சத்தியத்தில் நடத்துகிற ஒரு பாதையில் ஆமேன். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரங்களாண்டிலே. ஒரு மெய்ப்பன் தான் ஆடுகளை சபையை சீராக நடத்த முடியும். ஒரு நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆமேன். அதுபோல் ஒரு நல்ல மெய்ப்பனாக அருமையான ஊழியர் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவர் பிழைக்கணும்னா எவ்வளோ லட்சங்கள் கோடியில் அவர் பிழைத்திருக்க முடியும். ஆனால் அநேக லட்சங்களை இயேசுவுக்காக வழங்கி இன்றைக்கி அவருக்காக தியாகமாய் ஊழியம் செய்கிறார்கள். கடந்த நாட்களில் நீங்கள் வேர்ல்டு ரிவில் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அவருடைய மனைவி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். 2 மாதம் ஆகிறது. ஆனாலும் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவருடைய மகளும் நம்மோடு கூட வந்திருக்கிறார்கள். ஆமேன். அவங்க குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். 2 மகன் திருமணமாகிட்டு மகள் ஆமேன் இன்றைக்கி 7th படிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். ஆமேன். அல்லேலூயா. லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் காட். நம் கர்த்தருடைய வார்த்தையும் தெய்வ மனுஷனையும் வாழ்த்தி வரவேற்கலாமா? ஆமேன். ஆமேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலனாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவார். அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவார். அவருடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துவார். அருமையான தேவ ஊழியரை நாங்கள் அன்போடு கூட இந்த வேர்ல்டு ரிவில் மீடியா மூலமாகவும் குட் ஷெப்பர்ட் சர்ச் மூலமாகவும் என் தனிப்பட்ட மூலமாகவும் அன்பின் வாழ்த்துதலை சொல்லி ஐயாவை வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா வாங்க. தேவனுடைய
பரிசுத்த நாமத்திற்கு சகலவிதமான கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி என்னவென்றால், ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் என்ற தலைப்பில் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள அடியேன் வாஞ்சை உள்ளவனாய் இங்கே வந்து நிற்கிறேன். பொதுவாக இன்றைக்கு நம்ம மீடியாவில் வந்த சாட்சிகளைப் போல இன்னும் உலக பிரகாரமாக உள்ள சாட்சிகள் பொதுமக்கள் சொல்ல வருகிற சாட்சிகள் முடிஞ்ச அளவில் உலக பிரகாரமாக தான் இருக்கே தவிர ஆவிக்குரிய வகையில் இல்லை. எழுத்தின்படியான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களைத்தான் மக்கள் விரும்புகிறாங்களே தவிர ஆவிக்குரிய காரியங்களை நினைக்கிறதோ வைக்கிறதோ இல்லை, அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதும் இல்லை. மத்தேயு 6:32 இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உலகப்பிரகாரமான நன்மைகளையும் உபகாரங்களையும் மக்கள் விரும்புகிறாங்க, நாடுறாங்க. அதுக்காக கர்த்தரை தேடுறாங்க, அதுக்காக ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுறாங்க, அதுக்காக ஜெபிக்கிறாங்க, அதுக்காக யாவையும் சரீர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அவைகளை விரும்புறதில்லை, அதுக்காக உங்களுக்கு கொடுக்குறதில்ல. அவர் ஆதியாகமம் 8:22 நோவா காலத்துக்கு பிறகு எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளையும் செட் பண்ணிட்டார். அதாவது சரீர நன்மைகள். அது அந்தந்த காலத்தில் மழை பெய்யும், அந்தந்த காலத்தில் வெயில் அடிக்கும், அந்தந்த காலத்தில் பயிர் வகைகள் சாப்பிடுவாங்க, அந்தந்த வகையில் வெள்ளாமை விளையும், அந்தந்த வகையில் இப்போ பொங்கல் தீபாவளி வர்ற மாதிரி கிறிஸ்மஸ் வர்ற மாதிரி அந்தந்த காலத்தில் அதாவது ஆட்டோமேட்டிக் நடந்துக்கிட்டே இருக்கும். நீ ஜெபிக்கிறதுனால தேடுறதுனால கேட்குறதுனால அவர் கொடுக்குறாருன்னு நினைக்காத. எல்லா மக்களுக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர் மக்கள் தானே. பூமியின் குடிகளே கர்த்தரை துதிங்கன்னு சங்கீதத்தில் சொன்ன மாதிரி மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்குறாருன்று நீ படிக்கலையா? அப்போ எல்லா மக்களுக்கும் தர்றாரு. அதில் நீயும் ஒரு ஆள் தான், உனக்கு கொடுக்காமையா போவார்? ஆனால் இயேசுவின் உபதேசம் பிரசங்கம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்கிறேன். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுறாங்களே, நாடுறாங்களே, விரும்புகிறாங்களே, அதையே பெருசாக நினைக்கிறாங்க இல்லையா? அது சும்மா சாதாரண காரியம். ஒரு கடையில் போய் இட்லி கொடுங்கன்னு கேட்குறீங்க, இட்லி மட்டுமா கொடுக்குறான்? அதுக்கு தேவையான சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, இன்னும் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ சேர்ந்து கொடுக்குறது இல்லையா? அதை நீ கேட்குறியா? கேட்கல. அது மாதிரி நீ கேட்காததை, தெரியாததை, புரியாததை, உனக்கு எட்டாத புத்திக்கு எட்டாத காரியங்களை, உன் சரீர நன்மைகளை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் எல்லாம் அறிஞ்சு வச்சுருக்கார். 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் அப்புறம்தான் கடைசியில் 6ஆவது நாளில் மனுஷனை படைக்கிறாரு. மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய தேவை என்ன, அவனுடைய காரியங்கள் என்ன, எல்லாம் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சுட்டு தாயா கடைசியில் மனுஷனை தமது சாயலாக தமது ரூபத்தின்படி செய்கிறாரு. ஒரு வீடை கட்டுறீங்க, அந்த மனிதர்கள் வசிக்கக்கூடிய மனுஷ தேவைகள் முழுவதும் அங்கே லெட்டின், பாத்ரூம்பு, அங்கே கிச்சனு, எல்லா பெட்ரூம்பு, அங்கே ஃபேனு, அங்கே கரண்ட்டு, அங்கே எல்லா வாஷிங் மிஷின், எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் பாலை காய்ச்சி அவன் குடியிருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு அந்த அறிவு இருக்கு இல்லையா? அதுபோல் தேவன் எல்லாத்தையும் உனக்கு நீ கேட்காதது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாரு. நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆகவே மத்தேயு 7:7 கேளு என்று சொல்கிற மாதிரி கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று அவர் சொன்னாரே.
நீ இன்னைக்கு கேட்குறிய அது கேட்க சொல்லலை அவர். லூக்கா சுவிசேஷத்தில் அதே பகுதியில் பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்கும்போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தான் அவர் கேட்க சொல்கிறாரு, தேட சொல்கிறாரு, நாட சொல்கிறாரு, தட்ட சொல்கிறாரே தவிர இன்றைக்குள்ள உலகத்தை மாதிரி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி வாழ போகிறோம்னு சொல்லி நாளைக்காக நீ கவலைப்படுறத எந்த நியாயமும் கிடையாது. சிறுபுள்ளித்தனம், அது மெச்சூரிட்டி இல்லாதது, தற்கூரித்தனமே தவிர உங்களை பாராட்டி ரொம்ப பரவாயில்ல நல்லா கொடுக்குறானேன்னு அவர் சொல்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நான் சொன்ன உடனே நீங்கள் நினைக்கிறது, ஆகா புத்தாண்டு ஆசீர்வாதம் சொல்ல போகிறாரு, ஏதோ ஒரு வாக்கு சொல்ல போகிறாரு, ஐஸ்வர்யம் குமியோடு குமிக்க போகுதுறான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மற்ற ஊழியக்காரன் மாதிரி நான் இல்லை, மற்ற ஜனங்களை ஏமாத்துகிற மாதிரி இப்போ நான் ஏமாத்துறதில்ல, ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் சத்தியத்தை சொல்லத்தான் ஒரு ஊழியக்காரன் அழைக்கப்பட்டிருக்கானே தவிர உங்களுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்க ஆசீர்வதிப்பார்னு சொல்லி தங்க வெள்ளி பொண்ணெல்லாம் மோதிரமெல்லாம் கொட்டுற மாதிரி காட்டுறானே ஒருத்தன், அந்த மாதிரிலாம் உங்களை ஏமாற்றி பொய் சொல்லி குறி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜோசிக்கார மாதிரி உங்களை யாரும் ஏமாற்றலை. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறாரு. கடைசி நாட்களில் இயேசுவால் கைவிடப்படுவார்கள், அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு கடினமாக அவங்களுக்கு சொல்லிடுவார். தேவனுடைய நியாயந்திருப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் தான் துறவும் காலம் வருது. சுவிசேஷத்தில் கீழ்ப்படியாதவங்க முடிவு ரொம்ப மோசமானு சொல்லி 1 பேதுரு 4:17-18 உள்ள அந்த சம்பவங்களை நான் நினைக்கிறேன். ஆகவே இன்றைக்கு சொல்ல அந்த தலைப்பு என்னவென்றால் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம். இந்த புத்தாண்டுக்கு மாத்திரமல்ல, எந்த ஆண்டுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால் எபேசியர் 1:3 உன்னதத்திலுள்ள ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று அங்கே ஒரு குறிப்பு இருக்கு, கவனிங்க. உன்னதத்தில் உள்ள ஆவிக்குரிய, அதாவது எழுத்தின்படி அல்ல, எழுத்தின்படி ஐஸ்வர்யம் அழிஞ்சு போயிடும், கேடுகட்டு போயிடும். பரலோகத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறார்ல. ஆகவே இந்த பூமியில் உள்ளது பூமியோடு அழிஞ்சிரும். எவ்வளோ தங்கம், எவ்வளோ வெள்ளி, எவ்வளோ கார் இருந்தால் ஒரு ஊழியக்காரங்க வீட்டில் போய் ரைடு பண்ணாங்களாம், 5 கிலோ தங்கத்தை எடுத்திருக்காங்களாம். அந்த ரைடு பண்ண அதிகாரிக சொல்கிறாங்க 128 கோடி கணக்கில் வராத பணம் இருந்திருக்கான். ஆனால் அவன் சொல்கிற அந்த ஊழியக்காரன் சொல்கிறது என்ன, எங்களுக்கு பணமே இல்லை, பேங்கு பேலன்ஸு 0வில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க என்னத்தடா உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, என்ன அவங்களால உங்களுக்கு என்ன நன்மையாக போகுது? இதைத்தானே ஜோசிக்காரன் குறிகார மாதிரி தேடுற மாதிரி இப்போ நீ தேடிக்கிட்டு இருக்க. கர்த்தரை மறந்துட்டீங்களே, ஆண்டவரை விட்டுட்டீங்களே. ஆகவே உலகத்தார்களே, பேர் கிறிஸ்தவர்களே, பாரம்பரிய கிறிஸ்தவர்களே, முதலாவது ஆவிக்குரியதை தேடுங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்க. அதை இந்த பூமியில் இருக்கும் நாளெல்லாம் உனக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். ஆகாயத்து பச்சைகளை பாருங்கன்னு அதுக்கு தான் சொன்னார். அது சேர்த்து வைக்காது, களஞ்சியங்களை சேர்த்து வைக்காது, அது இப்போ அது ஒவ்வொரு நாளும் பிழை பூட்டுறாரு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அருமையாக தான் இருக்குது. கூண்டில் வச்சு நீ வளர்க்குற குருவியை விட வெளியே தெரிகிற குருவியை பாருங்கள். என்னைக்காவது மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, இல்லை வியாதிப்பட்டு விழுந்திருக்கா, நோய்வாய்ப்பட்டு எங்கிட்டாவது கடந்து செத்துருக்கா, பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆகாயத்து பச்சைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்கிறார் இல்லையா. உங்களுக்கு உடுத்து வைப்பது, போஷிப்பது அதிக நிச்சயம் என்று ரொம்ப எளிய முறையில் விளக்கம் கொடுத்தாரே, அது கூடவா நீ விளங்காமல் இருக்க? ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 படிக்கிறோம். ஆவிக்குரிய, எழுத்தின்படி அல்ல. ஆகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அதான் தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய வகையில் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் முதலாவது
லூக்கா 12:21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து கொள்கிற எவனும் இப்படியே இருக்கிறான்னு சொல்லி ஒருத்தனை பற்றி அங்கே இயேசு விளக்கம் கொடுக்குறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோட வேதனையை கூட்டாருன்னு சொல்லி நீங்கள் எத்தனையோ பேர் தப்பாக விளக்கம் சொன்னதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்களே அந்த வசனத்தை. அதனுடைய உண்மை வசனம் தப்பு இல்லை, விளக்கம் தப்புன்னு சொல்கிறேன். வசனம் உண்மையான தத்துவம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்கிறது தான் உன்னதம், மகிமை, ஆவிக்குரியதுன்னு சொல்கிறேன், எழுத்தின்படி அல்ல. அதுதான் ஆண்டவர் அந்த அவருடைய ஐஸ்வர்யத்தை தான் சொல்கிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாயிரு என்று சொல்கிறார். உலக ஐஸ்வர்யத்தை பற்றி சொல்லும்போது லூக்கா 12:15 பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்து அது அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் அல்லன்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று மத்தேயு 16:26 நீ வாசிக்கலையா? ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அதில் 24 அவன் தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவையை எடுக்கணும், என்னை பின்பற்ற கடவான்னு சொல்கிறார். இந்த 3 பாயிண்ட்டு இதுதான் இயேசுவின் சீசத்துக்குரிய தத்துவம். சீசன்னா ஊழியக்காரன் நினைக்காத, அவனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்குன்னு நினைக்காத. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சீசர்கள் தான். அப்போஸ்தலர் 11:26 அந்தியோகியா பட்டணத்தில் முத இயேசுவின் சீசர்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்தவங்கன் பேர் வந்தது. நீ படிக்கலையா? இயேசுவின் சீசருக்கு தானையா கிறிஸ்தவன் பேர். நீ கிறிஸ்தவன்னா இயேசுவின் சீசன் தானே. சீசன்னா என்ன? இயேசுவை பின்பற்றணும். எப்படி? தன்னைத்தானே வெறுக்கணும், ஓ சிலுவை எடுக்கணும், அனுதினமும் அவரை பின்பற்றணும். வருஷத்தில் ஒரு நாள் இல்லை. சிலுவைன்னா பாடு, கஷ்டம், துன்பம் இருக்கத்தான் செய்யும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய சிலுவையை நீ சுமக்க முடியாது, அவருடைய பாடை நீ சுமக்க முடியாது. பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார். ஒன்றும் ஒரு குற்றம் செய்யாதவரை குலகார பாவியாக சித்தரித்து மரண தண்டனை கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற முடியாது. நமக்கு அப்படி ஆண்டு கொடுக்கல. விரலுக்கு தக்க வீக்கம். உனக்கு உள்ள அந்த அந்த சின்ன கஷ்டம், துன்பம், உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு புலவர் எழுதுல பாட்டை நீ பார்க்கலையா? உனக்கு கீழே 1000 பேர் இருக்காங்கப்பா. நீ என்னமோ பெரிய, நீ தான் கஷ்டம் துன்பம் என்னமோ உனக்கு தான் உலகத்தில் வராதெல்லாம் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுற. உனக்கு கீழே 1000 பேர் கஞ்சி இல்லாமல் இருக்கான், சாப்பாடு இல்லாமல் இருக்கான், தண்ணி இல்லாமல் இருக்கான், அனாதி காட்டில் இருக்கான், ஒன்று கன்றாவியாக இருக்கான். நீ எவ்வளவோ மேலு. அதை நினச்சி பார்த்தா தான் உன் புத்திக்கு அறிவு வருமே தவிர, உன்னையவே நீ பெருசாக நினைக்கிறதுனால உனக்கு பெருசாக உன் கஷ்டம் பெருசாக தெரியுது. தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன கல் பக்கத்தில் வச்சின்னா பெரிய மலை மாதிரி தெரியும். அதே கல் தூரமாக வச்சின்னா பொடியாக தெரியும், சின்னதாக போயிடும். அது மாதிரி உன் பிரச்சனை சாதாரணம், கடுகு அளவு உள்ள காரியம், மலை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. அதனால் உன் கவலையெல்லாம், கண்ணீரெல்லாம், உன் பாரமெல்லாம் கர்த்தர் மேலே வைத்து விடு. உன் பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நிற்கிற பாவங்களெல்லாம் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில், இப்போ ஓடுறவன் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்குள்ளேயே தான் ஓடுவானே தவிர இன்னொருத்தன் கோட்டுக்குள்ளே ஓட மாட்டான். அவனுக்குன்னு ஒரு கோடு இருக்கும், அதில் தான் ஓடிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி உனக்கு நியமித்த ஊழியத்தில், உனக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு, பெருமையோடு இல்லை. சில ஆளுங்க படிப்பில் பெருமை, பணத்தில் பெருமை, ட்ரெஸ் பண்ணுறதுல பெருமை, இவன் மேக்கப் பண்ணுறதுல பெருமை, இவன் ஒட்டு முடியை வச்சு மண்டையில் போட்டுக்கிட்டு அதில் ஒரு பெருமை, உடம்பெல்லாம் பட்டனாக மினு 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 மினுன்னு
காட்சி அழைச்சிக்கிட்டு அது ஒரு பெருமை, நான் எனக்கு கார் வச்சுருக்கேன் அதில் ஒரு பெருமை, ஜெட்டு விமானம் வச்சுருக்கேன் அதில் ஒரு பெருமை. அடேங்கப்பா, உலகத்தில் எத்தனை பெருமையோடு ஓடுறான். ஆண்டவர் பெருமையோடு ஓட சொல்லலை, பொறுமையோடு ஓடுன்னு சொல்கிறார். நியமித்த ஓட்டத்தில் ஓடுன்னு சொல்கிறாரு. இயேசுவை நோக்கி ஓடு. நீ உனக்கு சாபனத்தை நோக்கி ஓடுறியா? உனக்குன்னு ஒரு பேரை ஒரு சாபனம் வச்சுக்கிட்டு இதில் தான் சேருங்க, இதில் தான் சேருங்க. உலகம் முழுவதும் சுற்றி உலக ஆளுகள்லாம் இயேசு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு அவன் மார்க்கத்தில் அவன் சேர்க்குறான்னு இயேசு குற்றப்படுத்துகிறார். அந்த மார்க்கத்தில் சேர்ந்த பிறகு அவனை விட ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக அவன் ஆக்கிடுறான்னு இயேசு குற்றப்படுத்துகிறார் வேதபார பரிசு பழைய ஏற்பாட்டுக்காரர்களை. ஆகவே ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு இதுதான் சபை, இதுதான் கர்த்தர் ஏற்படுத்தினார், இதில் தான் சேருங்கன்னு சொல்லி கிறிஸ்துவனிடத்தில் ஜனங்களை தள்ளி விடுறதுக்கு பதிலாக, ஆண்டவர் பக்கம் சேருங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறத விட அவனைத்தான் தெய்வமாக்கி அவனோட சேருங்க, அவன் சபையில் சேருங்க, மெம்பர் ஆக்குங்க, அங்கே காணிக்கையை கொடுங்க, தசம்பாகத்தை அள்ளி கொடுங்க, இங்கே இவனை தலைவர் ஆக்குங்கன்னு சொல்லி இப்படித்தான் ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு நாசமாக கொண்டு போகிறாங்களே தவிர அந்த வழி விரிவான வழியே தவிர ஒடுக்கமும் இடுக்குமான இயேசுவின் வழி அல்ல. இயேசு சொல்கிறாரு, இத்தனை வழியில் நானும் ஒரு வழி சாமின்னு சொல்லலை, நானே வழி என்று சொன்னார். வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லேன் கொள்ளைக்காரன்னு சொன்னார். என் வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்கிறாரு. அதுதான் அழியாத மறையாத ஆவிக்குரிய ஆசீர்வாதமே தவிர, அதுதான் ஐஸ்வர்யமே தவிர, அதுதான் தேவனிடத்தில் சேருகிற ஐஸ்வர்யமே தவிர அழிந்து போகிற காரியம் அல்ல. இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால், ரோமர் 15:29 நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறான். வெளிநாட்டிலிருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட கேட்டால், கார் பொம்மை, அந்த பொம்மை, இந்த பொம்மை, என்னென்னமோ அழிஞ்சு போகிறதெல்லாம் கேட்கும். சின்ன பிள்ளை தானே, அப்படித்தானே கேட்கும். அது மாதிரி நீங்களும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய வகையில் அழிஞ்சு போகிறதுலையே கேட்குறீங்க. ஆனால் பவுல் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் சொல்கிறேன். சுவிசேஷம் என்பது தான் ஐயா ஆசீர்வாதம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்கே, அந்த சுவிசேஷம் தான் ஐயா ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஆசீர்வாதம். எவ்வளோ சொத்து சுகமாக இருந்தாலும், எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும், இந்த சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் இல்லாட்டினா அவனுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பாவம் மன்னிப்பு அடைய முடியும்? என்ன நிம்மதி அடைய முடியும்? எப்படி நித்திய ஜீவன் அடைய முடியும்? எப்படி அவன் நீடோடி வாழ்வு ஆண்டவரோடு வாழ முடியும்? இந்த புரிதல், இந்த அறிவு, மெச்சூரிட்டி கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும். உலகத்தை மாதிரி திரிகிறதுக்கெல்லாம் இனிமேல் காலம் கிடையாது. 2026 வந்தாச்சு. சீக்கிரமாக அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், உலகத்தை ஆள போகிறான், 666 முத்திரையை தரிப்பிக்க கட்டளையிட போகிறான். உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோலில் வரப்போகுது. நீ உலகத்தானாக இருந்தால் அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுவேன், ஆட்டோமேட்டிக்கு போயிடுவேன், வழியே இல்லை. நீ ஆவிக்குரியவனாக இருந்தால் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:10 உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். என்ன வாக்கு? உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி, பூச்சக்கரத்து மேலோங்கு வரப்போகிற கோபாக்கணிக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். காப்பேன்னு சொன்னவர் கண்டிப்பாக காப்பார், அதை நம்புங்க. இந்த உலகம் அனித்தியமானது. மாடி மேலே மாடி, மாடி மேலே மாடி, 8 அடி மாடி, 10 மாடி கட்டினா கூட அழிஞ்சு தானே போகுது, விளத்தானே போகுது. நீ இலங்கையில் பார்க்கலையா வெள்ள சேதத்தை? இந்தோனேசியாவில் பார்க்கலையா? ஏன் வட இந்தியாவில் உள்ள வெள்ள சேதத்தை பார்க்கலையா? நம்ம நாட்டிலேயே ஒரு தடவை நம்ம தமிழ்நாடு, இந்த சென்னையிலேயே சுனாமி வந்து அள்ளிட்டு போச்சே, அது உனக்கு தெரியாதா? ஆகவே அந்தரங்கத்தில் இருக்க தொங்க விடுற இந்த பூமி, வானமும் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டது. 2 பேதுரு 3:7-8 உனக்கு தெரியாது? வானங்கள் மடமட என்று பூதங்கள் வெந்து உருகி போகும்னே இருக்குது. ஆகவே இந்த அழிந்து போகிற உலகத்தில் உனக்கு என்னப்பா ராஜா, உனக்கு என்னடா இருக்குது? உனக்கு என்ன மகனே மகளே, உனக்கு என்னடா அழிஞ்சு போகிறதில்ல நீ கேட்டுக்கிட்டு இருக்கிய?
ஒரு குப்பையில் போய் ஒரு பிள்ளை நின்றுக்கிட்டு எனக்கு அந்த பலூன் வேணும், அந்த அந்த காகிதம் வேணும், எல்லாம் குப்பை, அது குப்பை மேட்டில் போய் நின்றுக்கிட்டு குப்பையை கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படிடா ஒரு தகப்பை நல்ல தகப்பை கொடுக்க முடியும்? நேற்று மெரினா பீச்சுக்கு போனேன். குப்பை திருவிழான்னு ஒருத்தன் எழுதியிருக்கான் மேலே. அரசாங்கம் ஒரு திருவிழா நடத்த போகுதான். என்னடான்னு கேட்டால் குப்பை திருவிழாவாம். இன்றைக்கி பண்டிகை திருவிழா, காணும் பொங்கல் திருவிழா, ஜல்லிக்கட்டு திருவிழா, கிறிஸ்துமஸ் திருவிழா, சமத்துவ பொங்கல், இவை முழுவதும் குப்பை திருவிழா தான் இருக்கே தவிர இவை முழுவதும் அழிஞ்சு போகிற காரியத்துக்கு தான் இவன் திருவிழா நடத்திக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கானே தவிர வேறு என்ன பிரயோஜனம்? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம்னு உலகத்தான் அப்படித்தானே ஐயா இருக்கான். நீ அப்படியா இருக்க? உன் அழைப்பு அப்படியா இருக்கு? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைச்சிருக்கிறார் என்பதை நினைவு கொள். உன் அழைப்பு உலகத்தானுடைய அழைப்பு அல்ல. அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அக்னி கடலுக்கு போக ரெடியாக இருக்கான். உன்னை தேவன் அப்படி அழைக்கலை. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கன்னு அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. பரிசுத்த அழைப்பினாலே அழைச்சார். ஆகவே சுவிசேஷத்தின் பரிமூலமான ஆசீர்வாதத்தை நீ விரும்புறியா? இயேசு கர்ப்பத்தில் உதிக்கும் போதே கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு எலிசபெத் அம்மா மரியாதை பார்த்து சொன்னாங்க. இயேசு பிறந்த பிறகு 33 வருஷம் ஊழியம் செய்து 3 வருஷம் ஊழியம் செய்து கடைசியில் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனார்ன்றிருக்கு. லூக்கா 24:51 பார்த்தீங்கன்னா 50-51 ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனார்ன்றிருக்க. அதுதான் ஒரிஜினல் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சொல்லுங்கன்னு சொன்னாரே. இன்றைக்கும் மறையாமல் இருக்க. 2000 வருஷம் ஆகி அந்த சுவிசேஷம் நிலைச்சிருக்க. இதுதானே ஐஸ்வர்யம், இதுதானே ஆசீர்வாதம். அழிஞ்சு போகிறத பற்றியா சொல்கிறாரு? இன்னொரு காரியம் சொல்கிறேன். எபேசியர் 1:7 கிருபையின் ஐஸ்வர்யம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு தந்ததாக அங்கே பவுல் விளக்குறான். கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் கிருபை கிருபை கிருபைன்னு பாட்டு பாடுறதில்ல. பாவ மன்னிப்பு அடைஞ்சிருக்கிறியா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு பாட்டு ஐயா பாடுறாரு. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாட்டினா, பாவம் மன்னிக்கப்பட்ட உறுதி உனக்கு இல்லாட்டினா, பரலோகத்துக்கு இன்றைக்கி கண்ண முன்னால் போவேன்ற நிச்சயம் உனக்கு இல்லாட்டினா, நீ பெற்றதுனால என்ன பலன்? நீ கற்றதுனால என்ன பலன்? எத்தனையோ ரெவரண்டு டிடி டோடி என்னென்னமோ இங்கிலீஷ் நாலேஜ் அடேங்கப்பா நீ அள்ளி விடுறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதில் என்னடா உனக்கு பிரயோஜனம் இருக்குது? நீ தமிழில் பேசுகிறதே திரும்ப இங்கிலீஷ்லேயும் பேசுகிற. அதான் தமிழில் பேச்சு தொலைஞ்சிட்டே. நீ இந்தியில் இங்கிலீஷில் ஏண்டா பேசுகிற? இப்போ நீயே அறிவாளி மாதிரி நீ மயக்க போட்டுக்கிட்டு வாட்டியேங்கப்பா எல்லாம் டை அடிச்சுக்கிட்டு நீ எல்லாம் பெரிய இலவட்ட மாதிரி நீங்கள் ஏண்டா காட்டுற நாயை? ஏன் காட்டுற? தயவு செய்து மணந்துருமுங்க. உன்னை அன்பினால தான் வைகிறேன். என் பிள்ளைகளை கண்டிக்கிற மாதிரி உங்களை என் பிள்ளைகள் நினச்சி கண்டிக்கிறேன். தயவு செய்து இதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் விட்டுருங்க. மேலானதை நினைங்க, ஆவிக்குரியதை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உறுதிப்படுத்துங்க. நாளைக்கு நம்ம உயிர் போகுது. இன்றைக்கி என்னடா உனக்கு பெரிய காரியம்? உலகம் சுற்று வாலிப மாதிரி என்ன? உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகமும் அதான் ஆசை இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தர்படி செய்கிறவன் தான் என்றென்று நிலைச்சிருப்பான்னு சொல்லி 1 யோவான் 2 15, 16, 17 உள்ளதை உனக்கு தெரியாது? விபச்சாரிகளே, உலக சிநேதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று உலகத்துக்கு சிநேதமாக இருக்கிறவன் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறன்று உங்களுக்கு தெரியாது. யாக்கோப்பு 4:4 இருக்கு. யாக்கோப்பு 5 கடைசி நாட்களில் பொக்கிச்சங்களை சேர்த்து வச்சிங்களே ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு அங்கே சபிக்கிறான். இதெல்லாம் எவன் சொல்லி கொடுக்குறான்? எல்லாம் சங்கீத நீதிமொழின்னு பேக்கிலேயே உன்னைய நாசமாக கொண்டு போய் அறியாமையிலேயே முட்டாதனத்தையே கொண்டு போய் உன்னைய யூதனை ஆக்கிக்கிட்டு இஸ்ரவேல்லாம் உன்னைய ஆக்கிக்கிட்டு திரியிறானே இந்த கள்ள ஊழியக்காரனா உன் தலைவன்? இவன் தான் உனக்கு பிஷப்பா? இவன் தான் உனக்கு ரெவரண்டா? எல்லாம் நாசமாக போகிறாங்க.
நீ நாசமாக போயிடாத. இன்னைக்கோடு அப்படியே நின்று கொஞ்சம் யோசித்து இயேசு பக்கம் திரும்பு. ஆதி அப்போஸ்தலர் நிருபங்களை திரும்பு. சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தில் திரும்பு. அதுதான் நிலைச்சி நிற்கும். அதான் புல் காஸ்பல், பூர்ண சத்தியம். ரோமர் 15:19 போட்டிருக்கு. இல்லிரிக்கா தேசம் வரைக்கும் சுவிசேஷத்தை பரிபூர்ணமாக அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறான். இது தாயா பரிபூர்ணம், இது தாயா ஆசீர்வாதம். அழிஞ்சு போகிறத பற்றி தயவு செய்து இனிமேல் நினைக்காத, பேசாத, எவன் சொன்னாலும் நம்பாத. கிருபையின் ஐஸ்வர்யம். எபேசியர் 1:18 மகா மேன்மையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. எபேசியர் 2:4 இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அப்படின்னு போட்டிருக்கு. எபேசியர் 2:6 மகா மேன்மையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்கள்லாம் உனக்கு ஐஸ்வர்யமாக தெரியலையா? இதெல்லாம் ஆவிக்குரிய உன்னதத்தில் ஆகாயத்தில் ஆசீர்வாதம், அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக தெரியலையா? எது எது டேஞ்சரோ, அழிய போகுதோ, எது எது ஒன்றும் இல்லாமல் போகுதோ அதுதான் ஐஸ்வர்யம் சொல்கிற, அதுதான் ஆசீர்வாதம்னு சொல்கிற. உலக சமாதானம் வேற, தேவன் கொடுக்குற சமாதானம் வேற. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொன்னாரே, அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொல்கிறார். உலக சமாதானத்தை கொடுக்க இயேசு வரல. தேவதூதர்கள் தெரியாமல் பாடினாங்க, உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானம்னு இயேசு பிறந்த போது பாடினாங்க. இயேசு சின்ன பிள்ளையாக இருக்கார், பாவம், அவர் வாயை திறந்து பேச முடியல. குரானில் இயேசு பேசினாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரிய ஆளாகி இயேசு பேசும்போது லூக்கா 12:51 பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னைய சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன்னு சொல்கிறாரு. அந்த பிரிவினை உலகத்திலிருந்து பிரித்தார், அக்னி கடலிலிருந்து பிரிக்கிறாரு, பிசாசின் பிடியிலிருந்து பிரிக்கிறாரு, உலக பாசங்களிலிருந்து பிரிக்கிறாரு, உலக வேஷங்களிலிருந்து பிரிக்கிறாரு, எல்லாத்துலேயும் ஜாதியிலிருந்து பிரிக்கிறாரு, மதத்திலிருந்து பிரிக்கிறாரு, உன் சபை பாரம்பரியங்களிலிருந்து பிரிக்கிறாரு, உன் பாஸ்டர்லேருந்து பிரிக்கிறாரு, உன் பூரிய கிறித்தவன், உன் பாரம்பரியம் எல்லாத்திலிருந்து உன்னை பிரித்து அவர் சமாதானத்தை உனக்கு தர்றாரு. சமாதானத்தையே தர்றேன்னு சொல்கிறார். அதுதான் ஐயா தேவ சமாதானம். அதுதான் சமாதான பிறப்புன்ற அவருக்கு பேர். அவர் சிலுவிலே சின்ன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று கொலோசியர் 1:20 வாசிக்கிற அந்த அர்த்தமே தவிர அழிஞ்சு போகிற சமாதானமோ அழிஞ்சு போகிற ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதமோ அல்ல என்பது தயவு செய்து இன்னைக்கோடு நீ புரிஞ்சு, நீ நல்லவனாக இருந்தால் இதோடு திருந்து. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதான் நினைப்பான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியதை நினைப்பான். ஆண்டவர் பிரசங்கமெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்கிறார். சத்திவான் எவனோ என் சத்தம் கேட்குறான்னு சொல்கிறாரு. காது உள்ளவன் எவனோ கேட்க கடவான்னு சொல்கிறாரு. புத்தி உள்ளவன் எவனோ கணக்கு பார்க்க கடவான்னு சொல்கிறாரு. எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லலை. ஆகவே எல்லாரும் போல நீயும் ஒரு ஆளாக போய் தொலையாமல் இன்னைக்கோட மனம் திரும்பி இந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணி புரிஞ்சு, நீ நல்ல தேவ பிள்ளையாக இருந்தா, நீ பிழைக்கக்கூடியவனாக இருந்தா, நீ அவருடைய ஆடாக இருந்தா, அறிவாளியானா, நீ புத்திசாலியாக இருந்தா, இந்த வசனங்கள்லாம் உள்வாங்கி அவரை மட்டும் சார்ந்துக்க. பேசுகிறதுனால என்னை சார்ந்துக்கிறாத. இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு எங்கே போவேன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பாடு உள்ள மனுஷன். அதனால் மனுஷர்களை இனிமேல் தேடாதீங்க, மனுஷர்களை நாடாதீங்க. மனுஷனை தெய்வமாக நினச்சி, சாமியாராக நினச்சி, ஏதோ பெரிய சாமி மாதிரி நினைக்காதீங்க. உன்னை விட கேவலமானவன் தான் ஊழியக்காரனாக இருக்கானே தவிர, ஏதோ மீடியாவில் நின்று பேசுகிறதுனால அவன் பெரிய அறிவாளி, கெட்டிக்காரன், பரிசுத்தவான்னு நினைக்காத. கர்த்தரை பாரு, அப்படி வசனங்களை பாரு, ஆதி அப்போஸ்தலருடைய தியாகங்களை பாரு. உனக்கு நிலையானது பூமியில் இல்லை, பரலோகத்தில் இருக்கு. அங்கே உன் பேர் இருக்கான்னு பாரு, அங்கே நீ சேர்ந்துருக்கிறியான்னு பாரு, அங்கே உன் பொக்கிஷம் இருக்கான்னு பாரு, அங்கே பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் நீ இடம் பெற்றிருக்கா என்பது பாரு. ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு பிரசங்கம் சொன்னாரே,
அதுதான் கடைசியிலையும் அதைத்தான் சொன்னார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார். ஒரு நாளை நியமிச்சிருக்கிறாரு நியாயந்தீர்ப்புக்குன்னு. அந்த நாளில் நியமித்த அந்த நபர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவருக்கு முன்னாடி எல்லாரும் நின்று தான் ஆகணும். இன்றைக்கி வேணால் அவரை ஒரு மதவாதியா, சாமியாரா, ஒரு ஆண்டவரா, ஏதோ ஒரு இப்போ மகான்களில் ஒரு ஆளாக இன்றைக்கி நீ நினைக்கலாம். அவரே ஜட்ஜ்மெண்ட்டாக நீதிபதியாக நிற்கும்போது நீ என்ன பதில் சொல்வாய்? அங்கே நீ கணக்கு கொடுத்து தான் ஆகணும். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவரை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு சொல்லி லூக்கா யோவான் சுவிசேஷம் 12:48 சொன்னாரே, அதை மறந்துடாதீங்க. அவர் சீக்கிரமாக சபையை எடுக்க போகிறாரு. அவருடைய உண்மை உள்ள ஆவிக்குரியவங்களை எடுக்க போகிறாரு. அதில் நீ ஒரு நபராக இருக்க முயற்சி பண்ணி இந்த செய்தி தேவ செய்தியாக, புத்தாண்டு அற்புதமான செய்தியாக நீ உட்கொண்டு நீ அனுபவித்தால் நீ பாக்கியவதி, பாக்கியவான், நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான செய்தியை நாம் கேட்டோம். ஆமென். கர்த்தருடைய ஐஸ்வர்யமும் அவருடைய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்லாமல் மாம்சத்திற்கேற்ற ஆசீர்வாதத்தை, மேலானவைகளை தேடுங்கள், இந்த பூமிக்குரியவைகள் அல்ல என்று பவுல் அழகாக சொன்னது போல அருமையான நம்ம பவுல் ஐயாவும் அதை தான் சொல்லியிருக்கிறார். ஆமென். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரோ பவுல் அதையே பின்பற்றி பேசினார். அதையே நம்முடைய பவுல் ஐயாவும் ஆமென் அதையே தான் பேசியிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அதையே நாம் சார்ந்து, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சார்ந்து, ஆவிக்குரிய உன்னத ஐஸ்வர்யங்களை நிறைந்து, மாம்சத்துக்கேற்ற காரியங்கள் அது தற்காலிகமானது இல்லை, தற்காலிகமானது. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சார்ந்திருக்கிற அனைத்து காரியங்களும் நமக்கு என்ன தேவை என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார். ஐயா சொன்னார் பார்த்தீங்களா முன்னாடியே, நீங்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் இந்த உலக மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதையே நாடுவோம், தேடுவோம், பற்றிக்கொள்வோம். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? லைவில் இணைந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு தேவ மக்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் வாக்கு மாறாதவர். மனிதர்களுக்கு என்ன பேச வேண்டும், தேவ மக்களுக்கு என்ன பேச வேண்டும், இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீரப்பா. நாங்கள் ஒரு பாடுள்ள மனிதர்கள் தான், ஆனால் அழியாத தேவன், அழியாத ராஜ்யத்துக்கு அழியாத ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கி எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்காக, அவருடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும், இன்னும் அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த 2026 அநேக இடங்களுக்கும், அநேக மாநிலங்கள், மாவட்டங்கள், பல தேசங்களிலே கொண்டு போய் பயன்படுத்துவீராக. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே மக்களை ஆண்டவரே கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறார்கள். குருடருக்கு வழிகாட்டின குருடனாய் இருக்கிறார்களே தவிர கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, இன்னைக்கு எங்கள் மனக்கண்களை திறந்திருக்கிறேன். எங்கள் மனக்கண்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதாப்பா. அந்த உன்னத ஆசீர்வாதத்தினுடைய கண்கள் அநேகருடைய இந்த மீடியாவை பார்த்து கொண்டு இருக்கிற மனக்கண்கள் திறக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த சரீர பிரகாரமான கண் அல்ல, ஆவிக்குரிய கண் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண் திறக்கப்படட்டும். இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு தேவ மக்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். பெரிய காரியங்கள் செய்யுங்க.
உமக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், விலகாத பிரசன்ன ஐக்கியம், சமாதான வழிநடத்தலும் நாம் அனைவரோடு கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். மேலும் நீங்கள் ஐயாவுடைய செய்தியை கேட்க வேண்டுமென்றால் த ட்ரூ லைட் மினிஸ்ட்ரி மதுரை, நம்ம வேர்ல்டு ரிவீல் மீடியாவில் ஐயாவுடைய லிங்க்கை நான் அனுப்புகிறேன். நீங்கள் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாளிலிருந்து எப்பொழுதும் போல் அனுதினம் வானத்தின் அப்பம்ன்ற நிகழ்ச்சி ஜெபம் நடைபெறும். ஆமேன். இந்த ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் தேவ மக்கள் வந்து ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐயா கொடுத்த இன்றைக்கி செய்தி மற்ற நபர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, சபையாருக்கு, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.